சத்யராஜ் சாருக்கும் மணிவண்ணன் சாருக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு டிஃபரன்ஸ், அது என்னன்னு சொல்லுவீங்க அது? நாகேஷ் சாரும் பாலச்சந்தர் சார் மாதிரி 2 பேரும். இவர் சத்யராஜ் சார் என்ன நினைக்கிறாருன்றது அவர் 2வது ஈகோ இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க 2 பேரும். இப்போ ஒரு டயலாக் சொல்கிறான்னு வச்சுங்களேன், இவர் டயலாக் சொல்கிறாங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது தலைவா, சூப்பராக பேசுங்க தலைவா. இல்லை தலைவரா, அது செட்டாக தலைவரே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப மறுபடியும் அவன் என்ன சத்யராஜ் வந்து சொல்லினே இருப்பார். நிறைய சொல்லுவார், நீங்கள் எடிட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். கரெக்ட். இல்லைன்னா பங்காளி கதையாயிரும். அது அவரே சொல்லியிருக்காரு. பங்காளி படம் நம்ம ஆர் சுந்தர சார் இருக்கார்ல, படம் பார்த்துருக்காங்க டபுள் பாசிட்டிவ். இப்போ சத்யராஜ் சார் சொல்லியிருக்காரு, நிறைய ஃபுட்டேஜ் இது மாதிரி தான் இருக்குது. உடனே இதில் ஒரு 2000 அடி எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிக்கிறார் சத்யராஜ் சார். அது ஆர் சுந்தரராஜன் 2000 அடி வேணால் வச்சிக்கலாம். அது கோயம்புத்தூர் குசும்பு. அந்த மாதிரி மணிவண்ணன் சாருக்கு அவருக்கும் பயங்கர சிங்க்கு, வேவ் லெங்க்த்து எல்லாமே ஒன்றா இருக்கும். 2 பேரும் ரொம்ப விட்டு கொடுக்குற மனப்பான்மை. அவருக்காக இவர் ஒன்று, ஏன்னா உண்மையிலே சத்யராஜ் சார் அந்த விஷயத்தில் வந்து நன்றி கடன்னா மணிவண்ணன் சார் மேலே அவ்வளோ. அமைதி படையப்பெல்லாம் ரொம்ப பிரச்சனை தானே இருந்தார். பண்ணிங்க தலைவரை, பைசானா அப்புறம் பார்த்துக்கலாம் தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சு உங்களுக்கு லாபகரமாக இருந்தால் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கின அமௌண்ட்டு தான் சம்பளம். அவ்வளோ 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்.